வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது வீடியோவில் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் என்ன சொல்லி தரணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறதுக்கு நிறைய எடிட்டிங்கள் பண்ணி கொண்டிருப்பீங்க. ஸோ அப்படி மினக்கட தேவையே இல்லை. சின்ன ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்லேயே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறதாகட்டும், இல்லை பர்த்டே ஒரு ஆளுக்கு விஷ் பண்ணி போடுறதாகட்டும், இல்லை மதர்ஸ் டே வருது மதர்ஸ் டேக்கு விஷ் பண்ணுறதாகட்டும், எல்லா விஷயத்தையும் ஒரு சின்ன எடிட்டிங்கில் நீங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணுற மூலம் ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். அது எந்த ஆப், அதில் எப்படி செய்கிறேன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் என்ன மாதிரி செய்கிற அப்படின்ட்டு. ஸோ வீடியோக்கு போகிறக்கு மேல் மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸில் இதே போல் பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், இடது பக்கம் மூலையில் பார்த்தீங்கன்னா லைக் பட்டன் இருக்கு. அதை பார்த்து கிளிக் பண்ணி லைக் ஆயிரும். ஓகே, லைக் பண்ணாச்சு. இப்போ எனக்கு வலது பக்கம் மூலையில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஆயிரும். பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. நன்றி. இந்த டவுன்லோட் பண்ணுற லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்கு போவீங்க. ஸோ அதில் 25 வினாடிகள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து டவுன்லோட் லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நேரடியாக போய் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியுமா இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பக்கம் காட்டி கொண்டிருப்பேன் எப்படி ஓப்பன் ஆகுது, என்னென்ன செய்யணுன்றலாம். ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆனோடனே வந்து லொக்கின் பண்ண சொல்லும். ஸோ லொக்கின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 4G போட்டு உங்களுக்கு வந்து நிறைய ரீசெண்டாக வந்திருக்க ட்ரெண்டிங்கான ரீல்ஸ்கள் வீடியோஸ்கள்லாம் போட்டிருப்பாங்க. அங்கால பார்த்தீங்கன்னா நியூ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நியூ வீடியோஸ் பார்க்க பண்ணி அதில் பார்த்துக்கொள்ளலாம். அங்கே லவ் ரீல்ஸ் அப்படின்னு பர்த்டேஸ் அப்படின்னு நிறைய இது போட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ரீல்ஸ் ஒன்று செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்குரிய ரீல்ஸ் எது நல்லா இருக்கோ அந்த ரீல்ஸை வந்து செலக்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ ரீல்ஸாக இருக்கட்டும் எதை வேணாலும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து கீழே காட்டுவாங்க எத்தனை இமேஜ் வந்து கீழே காட்டுவாங்க எத்தனை இமேஜ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் ஆட் பண்ணால் போதும். சிலருக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்கும், சிலது வந்து நிறைய இமேஜ் இருக்கும். அந்த எண்ணிக்கை வந்து கீழே காட்டுவாங்க. ஸோ இது ஜூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் ஜூஸ் அப்படின்றது அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு கேலரிக்கு நேரடியாக போயிடுவீங்க. ஸோ கேலரியில் போயிட்டு உங்களுக்குரிய 3 இமேஜை வந்து இதில் செலக்ட் பண்ண வேண்டியாகும். ஸோ நான் 3 இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா 3 இமேஜ் செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ண அப்புறம் கீழே பாருங்கள் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரெடி ஆயிரும். ஸோ அது மியூசிக் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மியூசிக் அதேமாதிரி சேம் அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குது, இந்த மியூசிக்லாம் ஓகே அப்படின்னு ஓகே. இல்லை இதுக்கு மியூசிக் மாற்ற போகிறீங்க அப்படின்னா வலது பக்கம் பாருங்கள் மியூசிக் சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் வந்து மியூசிக்கை வந்து மாற்றி அமைச்சிடலாம். உங்களோட கேலரிக்கு மியூசிக்காக இருக்கட்டும், இல்லை மியூசிக் மாற்றினா இல்லை நீங்கள் மாற்றி அமைச்சு கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ உங்களுக்கு மியூசிக்கை போட்டால் பிறகு மேலே எக்ஸ்போர்ட் அப்படின்றது அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் கேலரியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் யூடியூப் ஆகட்டும் எங்கேயும் போட்டுக்கொள்ளக்கூடியமே இருக்கும். டவுன்லோட் ஆகிற வீடியோ பார்த்தீங்கன்னா HD 720p சைஸில் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பர்த்டே விஷ் பண்ண போகிறீங்கன்னா பர்த்டே விஷயத்துக்குரிய மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ செலக்ட் பண்ணலாம். எமோஷன், ஃபேமிலி, அது மாதிரி பிக்சர், விஐபின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அதை சேட் மியூசிக் அப்படி நிறைய இதை கொடுத்துருக்காங்க. அனிவர்சரிக்கு ஒரு ஆள் விஷ் பண்ண போகிறீங்கன்னா அனிவர்சரிக்குரிய வீடியோ கிளிக் பண்ண செய்கிறது, மேஜிக்கல் இன்ட்ரோ ஒன்று செய்ய போகிறீங்கன்னா அதுக்குரிய மாதிரி ஒன்று செய்கிறது, க்ரீட்டிங் அப்படி நிறைய கொடுத்துருக்காங்க. அதே போல் இல்லை தமிழ் மியூசிக் வேணும், தமிழில் செய்யப்பட்ட வீடியோஸ் வேணும் அப்படின்னா மேலே சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் வந்து தமிழ் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் வீடியோ நடிச்சிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து அதுக்குரிய ரீல்ஸ்கள் அதுக்குரிய வீடியோஸ்கள் வரும். ஸோ இதில் நீங்கள் பார்த்து உங்களுக்கு செலக்ட் பண்ணக்கூடியமாக இருக்கும். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு சொன்ன மாதிரி தான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அது கீழே பாருங்கள் உங்களுக்கு இமேஜ் காட்டுவாங்க. எத்தனை இமேஜ் ஆட் பண்ணணும்னு அத்தனை இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு ஓகேன்றே ஜூஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து எத்தனை இமேஜ் ஆட் பண்ணணும் அத்தனை இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவாக எடுத்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் ஈஸியான முறையில். ஸோ இதை பாவிச்சு நீங்கள் வந்து இன்னும் இலவான முறையில் நிறைய விஷயம் செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆகட்டும், யூடியூப் வீடியோ போட்டால் கூட இருக்கட்டும், நிறைய விஷயம் செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இதே பாவிச்சு நீங்களும் கூட இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போகிறாகட்டும் வீடியோ போகிறாகட்டும் நிறைய விஷயம் ஈஸியாக செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். இதே போல் மற்றும் நல்ல வீடியோ சந்திக்கும் முறை உங்களோட வருது தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.